Hi friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குற வத்த குழம்பு மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 1.5 கை அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 10 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 பல்லு வெள்ளைப்பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 கை அளவுக்கு வர கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு நம்ம வறுக்கிற பொருளெல்லாம் சீக்கிரமாக தீஞ்சிரும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து வறுத்துக்கோங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்க்காதீங்க, இல்லாட்டி குழம்பு கசப்பாயிரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடைசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 15 வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது எல்லாமே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம ஒரு 4 ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் எல்லாம் வணக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்கறது இல்லைங்க, அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த குழம்பு கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட ஒரு 4-5 நாளைக்கு கூட அளவளவாக எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மல்லி, மிளகு, ஜீரகத்தை எல்லாமே மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு பவுடர் ஆக்கி வச்சுருக்கிற அந்த மல்லி, மிளகு, ஜீரகத்து கூட இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிற பொருளாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உடைச்சி உளுந்து, ஒரு 10 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு,
அது கூடவே ஒரு 2 ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி ஒரு 15 பல்லு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 ஆப்பிள் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ள பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். வெங்காயம், பூண்டு, மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் தான். அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மசாலா வணங்குறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லாவே வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்கறது இல்லை. அதனால உங்களுக்கு இந்த குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டவும் போகாது. இப்போ அந்த மிக்சியை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் சேர்க்குறப்போ அது ஒரு இனிப்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து குழம்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதனால் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு அவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது. நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஒரு டேஸ்டான குழம்பு. இந்த கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குற குழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு சூடான சாப்பாடு கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அவ்வளோ ஸ்பைசஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட மெடிசினல் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம தேங்காயும் சேர்க்கலை,
அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. ஒர்க்குக்கு போகிறவங்கெல்லாம் இதை செஞ்சு கூட ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ வேணுமோ அளவளவாக சூடு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.